ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்கர் சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு சோளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 125 கிராம் நான் வந்து சோளம் எடுத்திருக்கேன் 125 ml கப்பில். அதே கப்பில் ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கம்பல்சரி இதை ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 6-7 வரமிளகாயும் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாயை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒன்றா கிரைண்டரில் இல்லைனா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லும் அப்படியே இதை வந்து புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சதுக்கப்புறமா தான் நாம் இதில் இட்லி மாவு சேர்த்து கலந்து பணியாரம் சுடுவோம். ஸோ இதை வந்து ஒரு நைட் வந்து நல்லா புளிக்க வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த சோள பணியாரத்தை தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தாளிக்காமல் அப்படியே கூட பணியாரம் சுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஓவர் நைட் புளிக்க வச்சுருந்த மாவு நல்லா புளித்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். அது கூடயே நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவு வந்து ஒரு 2.5 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தணும், நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஆல்ரெடி அது தண்ணி விட்டுருக்கு. 2.5 கரண்டி மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் தோசையாக கூட சுடலாம் பணியாரத்துக்கு பதிலாக, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் தனியாக இட்லி மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து ஒட்டுగా நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா 1 கப் சோளத்துக்கு 1 கப் இட்லி அரிசி, 5ல் 1 பங்கு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பில் பாதி அளவு வெந்தயம், இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறையா தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் பணியாரம் கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பணியாரக்கல் வச்சுருங்க, அப்போ தான் அது ஹீட் ஆகிட்டுருக்கும். இப்போ பணியாரக்கல்லில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கலந்து வச்சுருக்க சோள மாவை வந்து நாம் ஒவ்வொன்றா எடுத்து இது மாதிரி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுறணும். இது ஆக்சுவலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் அரைச்சது வந்து கரெக்டாக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் கூட வராது. நீங்கள் ஏதாவது மீதி இருந்ததுன்னா ஈவினிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப புளிச்சிடும். ஸோ ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சுருங்க. நல்லா இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளார நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் என் கூட ஷேர்